பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். வணக்கம். பிரேமலதாவோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க. அவங்களோட முக்கியமாக பேசுகிற பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி அறிவிப்பு இன்று வரும் அப்படின்னு எல்லாருமே தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் அது பெரிய சஸ்பென்ஸ்லாம் வச்சு கொண்டு போய் கடைசியில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு தானா? நிச்சயமா இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். அவங்க தேமுதிக இப்ப அவசரமாக உடனடியாக கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா நான் நேற்று முன்தினமோ கூட புதிய தலைமுறை நேரலையில் பேசுகிற பொழுதே குறிப்பிட்டேன், தேமுதிகவுக்கும் இன்னும் அவகாசம் இருக்கு. அவர்கள் உடனடியாக போய் ஒரு கமிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் எனக்கு அந்த சூழல்ல முதல்ல இருந்தே அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள்னு சொல்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியை உறுதி செய்து விட்டார். உறுதி செய்கிற பொழுதே நமக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு சூசகமான தகவல் என்றாலும் கூட 17 முதல் 18 சீட்டுகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு. தேமுதிகவினுடைய இலக்கு என்கிறதுல நீண்ட காலமா ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கறத நோக்கி இருக்காங்க. அதிமுகவுக்கு விரைவிலேயே ஒரு 2 இடங்கள் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப 2இல் 1 இடம் அன்புமணிக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும் பட்சத்துல அன்புமணி முந்திக் கொண்டார். அப்ப தேமுதிகவுக்கு அதுல ஒரு நெருக்கடி இருக்கு. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள கமிட் ஆனாங்கன்னா அந்த ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது அன்புமணிக்கு போதா நமக்கு போதாங்கிறது ஒரு கேள்வியாக அவர்கள் முன்பு இருக்கு. ஒருவேளை அதிமுக சாமர்த்தியமாக 26க்கு பின்பு பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாங்க அன்புமணியை டீல் பண்ணிக்கிறோம், முதல்ல தேமுதிக கொடுக்குறோம்னு ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்கலாம். பட் அதற்கான உத்தரவாதத்திற்காக அவர்கள் காத்திருக்கலாம். அதிமுக 2021 தேமுதிக அவங்களோட கூட்டணி வைக்கும் போது ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதா சொல்லி இதுவரை கொடுக்கல அப்படின்ற ஒரு நெருடல் அவங்களுக்கு இருந்தது இல்லையா? அதிருப்தி இருந்தது இல்லையா? இல்ல, நிச்சயமாக இருந்தது. நீங்க குறிப்பிடுவதை போல 2024 பாராளுமன்ற தேர்தலில் அப்படி சொல்லிதான் சேர்க்கப்பட்டது. 2025 ஆண்டுல அந்த அதிருப்தியை பிரேமலதா அவர்கள் வெளிப்படுத்தவே செய்தார். ஆனா அந்த குரல்ல இருந்து இப்ப அதே குரல்ல தான் நிக்கிறாங்களான்னா, இடையில் சில மாறுபட்ட குரல்கள் அவங்களே பேசுறாங்களா? இப்பவும் பாக்குறது அவர்களுக்கு 3 வாசல்களையும் இன்னும் ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க. அது திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, தாவேக்கானாலும் சரி, 3 ஆப்ஷன்களுமே அவர்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க ஜனவரி 9ஆம் தேதி நாங்க அறிவிப்போம் தொடர்ச்சியா பேசி வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு அந்த பொதுக்குழுவில் போட்டிருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் நீங்க போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல தேமுதிகவுக்கான கூட்டணியை உறுதி செய்கிற அதிகாரத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு தீர்மானம் தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அவங்க கூட்டணியை இன்னுமே இறுதி செய்யல. சோ அவர்கள் முன்பு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க அவங்க திமுக பக்கம் போனாங்கன்னா ராஜ்யசபா சீட் தரப்போறது இல்ல. தாவேக்காவிடம் எந்த பிரதிநிதித்துவமும் இல்ல. அவங்கள்ட்ட ராஜ்யசபா சீட் என்பதற்கான கோரிக்கை இல்ல. அதை நோக்கி அவங்கள்ட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே இல்ல. அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது 3 வாசல்களும் ஓப்பனா தான் இருக்கு. அதிமுக கதவையும் அவங்க அடைக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்ப தாவேக்கா அப்படின்றது இப்போது வரைக்கும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி தான். அது தேர்தல் ஆணையம் எப்போது நிரூபிக்கிறதோ முறையா அறிவிக்கிறதோ அப்பதான் அது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியா மாறும் அப்படின்றதுல இருந்து தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றது ரூல்ட் அவுட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படின்றது ஒண்ணு. 2வது, அதிமுகவா திமுகவா அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களா? இதுல அதிகமான அவங்களோட தேர்வு திமுகவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது சரிதானா? இல்ல, நிச்சயமாக அந்த திமுக அதிமுக என்பதற்குள்ளதான் அவங்க கமிட் ஆவாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ராஜ்யசபா சீட்டை ஒருவேளை அதிமுக உறுதி செய்தால் அந்த பக்கம் நகர்ந்துருவாங்க. இப்ப திமுக கிட்ட போனா அவர்களுக்கு குறைவான எண்ணிக்கையில தான் இடங்களே கிடைக்கும். போட்டியிடுற எண்ணிக்கைக்கான இடங்கள் திமுக குறையும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது மிக முக்கியமானதுல அவர்களுடைய நெடுங்காலமா நீங்க விஜயகாந்த் அவர்கள் அரசியல் காலத்துல இருந்தே ரொம்ப உடைத்து சொல்வதாக இருந்தா LK சுதீஷ் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக்கணும்னு நெடுங்காலமாக அவர்கள் முயற்சித்தார்கள் தேமுதிக தரப்பு. பட் அது அந்த இடம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா நீங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்பது குறைந்தபட்சம் ஒரு 36 எம்எல்ஏக்கள் 35 எம்எல்ஏக்களோட ரெப்ரசன்டேஷனா தானே ஒரு சீட்டு கிடைக்குது. நீங்க அதை நீங்க அப்படியே நீங்க தமிழக அரசியல்ல பொறுத்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப அந்த இடம் தேமுதிகவுக்கு பலம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதிமுக கூட இன்னும் ஒரு வாசல் ஓப்பன்ல தான் இருக்கு அவர்களுக்கு. அதனால அவங்க இன்றைக்கு எந்த முடிவும் எடுக்கல அப்படிங்கிறது தான் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதெல்லாம் காட்டுது ஒன்று. இன்னொன்னு, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பதான் முதல் முறை தேர்தலை சந்திக்க போகிறார். அது மற்ற கட்சிகள் உதாசீனப்படுத்தலாம், விஜய் அன்டச்சட்னு சொல்லலாம். ஆனா தேமுதிகவுக்கு அந்த நிலைப்பாடே இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா 2005 கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் 2006 ஆண்டு தேர்தலை சந்திக்கிற பொழுது கிட்டத்தட்ட 232 தொகுதிகளில் போட்டிடுறாரு. அந்த கட்சி அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. 27,64,223 ஓட்டு எடுக்கிறாங்க தேமுதிக. சற்றேறக்குறைய அது 8.38%. ஆமா 8.38ங்கும் போது உங்களுக்கு அன்டெஸ்டட்னு ஒரு நடிகர் வருகிற பொழுது மற்ற திராவிட கட்சிகள் பேசுற மாதிரியான குரல்ல தேமுதிக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அதை நிரூபிச்சு காட்டினவங்க தானே.
நீங்க விஜயகாந்த் அவர்கள் நடிப்புலகத்திலிருந்து சினிமாவுக்கு விட்டு விட்டு வருகிற பொழுது அவர் சினிமாவில் நடித்துக் கொண்டுதான் இருந்தார். அங்கிருந்து அரசியலுக்கு வருகிற பொழுது விஜயகாந்தை ஆரத்தழுவி தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. விஜயகாந்த் இருந்த வரைக்குமே நீங்க 2006ல 8.38 எடுக்கிறாங்க, 2009ல 31,26,117 ஓட்டு எடுக்கிறாங்க தரித்து தேமுதிக. சேரக்குரிய அது 10.29%. அது ஏறுமுகத்திலேயே தானே போயிட்டு இருந்துச்சு. சோ அதனால அவங்க விஜயை குறைத்து மதிப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. பட் அது வெற்றி வேணும். அது அவங்களுக்கு தெரியும். காலதாமதமாகவும் ஒரு நடிகர் தனித்து சந்திக்கிற பொழுது, ஒரு புதிய முகமாக வருகிற பொழுது, அது விஜய் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விஜயகாந்த் அன்றைக்கே சந்தித்து விட்டார். அந்த அடிப்படையில போய் தோல் கொடுப்பாங்களான்னா முடியாது. ஏன்னா 2016ல ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கூட தேமுதிக கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன? 2016ல அவங்க மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்கினாங்க, 3வது அணி. 2021லயும் அதே மாதிரிதான் படுதோல்வி. 60 சீட்டு போட்டிட்டாங்க அமமுக SDPI கூட்டணியில. ஆனா மொத்தமே அவர்கள் எடுத்த ஓட்டு எவ்வளவு? 2021 0.43%, 1% கூட வரல. அதே நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்றேன், 5 தொகுதி போட்டிடுறாங்க, 2.59 ஆகுது அவங்க வாக்கு சதவீதம். சோ அதையெல்லாம் அலசுவாங்க. திராவிட கட்சிகள்ல திமுகவோட அதிமுகவோட போனாதான் வெற்றி அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு நிச்சயமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. வெற்றி யார் பக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை 2026 தேர்தலில் கண்டிப்பாக அவங்க சீட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறைந்தபட்சம் 2-3 எம்எல்ஏக்களாவது சட்டப்பேரவைக்குள்ள நுழையணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியுது. இன்று விஜய் பிரபாகரன் பேசின இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. காரணம், காங்கிரஸை நம்பி எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்றது ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் திமுகவோட அலையன்ஸ்ல இருக்கவங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்க திமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, திமுகவோடு போறதுக்கு காங்கிரஸை விமர்சிப்பது ஒரு குறை மதிப்பீடா நான் பார்க்கல. ஏன்னா திமுகவை காங்கிரஸை விமர்சிக்குது, காங்கிரஸ் திமுகவை விமர்சிக்கிறாங்களே, அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல இடதுசாரிகளுக்கு விமர்சனம் இருக்கு, எல்லாருக்குமே விமர்சனம் இருக்கு ஒருவர் மீது ஒருவர். பட் இவர் காங்கிரஸை விஜய பிரபாகரன் தனிப்பட்ட வகையில கோபத்தில் இருக்கிறார். நீங்க உடைத்து பேசுவதாக இருந்தா, விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் தானே இவருடைய வெற்றியை பறித்தவர். கிட்டத்தட்ட ஒரு 6000 பிரதிபலிப்பா தான் இந்த பேசியிருப்பாருன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அதுதான் காரணம். நீங்க விஜய பிரபாகரன் அவர்கள் களத்துல அவ்வளவு வேகம் காட்டினார், உழைத்தார். காங்கிரஸ் கட்சி ஆனால் வெற்றி பெற்றிருந்தது. அந்த மனத்தாங்கள் இருக்கும்ல அவருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய மகன் என்பதையெல்லாம் விட்டு பார்த்தா, அவர் களத்துல உணர்ந்திருக்கிறார்ல. காங்கிரஸ் கட்சி அவரை வீழ்த்தி இருக்கிறது, அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு போய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறது. அப்ப அதை பார்க்கிற பொழுது இயல்பாகவே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு தான் தனிப்பட்ட அவருடைய அந்த தேர்தல் தோல்விகள்ல ஏற்பட்ட விளைவுகள், அது எல்லாமே அவருக்கு ஒரு காரணம், அழுத்தமா இருந்திருக்கும். நீங்க விஜய் ஒரு உச்ச நடிகர். இன்னைக்கு நம்ம தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு பராசக்தியா ஜனநாயகனான ஒரு ரேஸ்ல வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல உச்ச நடிகராக இருக்கிறார். அவரை விட வயதிலும் மூத்தவர். அப்ப நீங்க அவருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அட்வைஸ் பண்ணலாம். நீங்க அவரை விட இளையவர்ல இவர் விஜய பிரபாகரன் அவர்கள் அவரை விட இளையவர். அரசியலுக்கு வேண்டுமானால் அவர் சீனியரா இருக்கலாம். இவரை விட ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணிட்டாரு, போட்டிட்டாரு, வெற்றியின் விளிம்பு வரை போயிட்டாரு. பட் அவர் யாரை விமர்சிக்கிறார்? விஜய் விமர்சிக்கல, காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறார். காரணம் என்னன்னா, காங்கிரஸை நம்பாதீங்கன்னு அவர் சொல்ல காரணம், அவருக்கு தனிப்பட்ட வகையில காங்கிரஸோட முரண் இருக்கு. தேர்தல் நேரத்தில் அவர் பார்த்திருக்கிறார், களத்துல பார்த்திருக்கார். அந்த மாணிக் தாகூர் தானே முதல்ல குரல் கொடுத்தாரு. ஜனநாயகன் படத்திற்கு முதல்ல பதிவு போட்டது மாணிக்கம் தாகூர் தான் போட்டாரு. என் நினைவு சரியாக இருந்தா அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார் காங்கிரஸ் கட்சியில. திமுகவோடு அவர் முரண் இருப்பது போல இன்னொரு பக்கம் பதிவுகள் அவர் தரப்பினர் ஆட்சி பங்கு, அதிகாரத்தை பங்கு போன்ற கோஷங்கள்லாம் வைக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் பார்த்து விட்டு நீங்க அவரை நம்பிடாதீங்க அப்படின்னு ஒரு நட்படிப்படையிலும் அவர் சுட்டல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் காங்கிரஸால் தோல்வி அடைந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். இன்னொன்னு, நீங்க அந்த தேமுதிகவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும். நீங்க அவங்க 2006ல கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 2006 தனித்து போட்டி, 9 தனித்து போட்டி, 11 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அலையன்ஸ், 14ல பாஜக அலையன்ஸ், 16ல மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை, 19ல நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜக அலையன்ஸ், 21ல அதிமுகவோட கூட்டணி, மன்னிக்கணும் அமமுகவோட கூட்டணி, 24ல அதிமுகவோட கூட்டணி. எங்கேயுமே உங்க காங்கிரஸோட அணி சேரலையா? அப்ப நீங்க அவங்களோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட அவர்கள் சந்தித்திருக்கிற கிட்டத்தட்ட 8 தேர்தல்கள் சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும். பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இந்த 8 தேர்தல்ல ஒரு முறை கூட காங்கிரஸோட அவர்கள் கைகோர்க்கலையே. அப்ப அவங்க காங்கிரஸை விமர்சிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு காங்கிரஸால் அவர்கள் என்ன காயம்பட்டாங்க நம்ம தேட வேண்டி இருக்குல்ல அந்த இடத்துல. நிச்சயமா கூட்டணி குறித்து முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி குறித்து முடிவு எடுத்துட்டேன், மாவட்ட செயலாளரோட ஆலோசனை நடத்தினோம், நாங்க முடிவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை அறிவிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதுக்கு அவங்களும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மற்ற பெரிய கட்சிகள் யாரும் கூட்டணியை பத்தி அறிவிக்கவே இல்லை அப்படின்னும் போது நாங்க ஏன்
முன்கூட்டியே அறிவிக்கணும். இது வரைக்கும் நம்ம சத்திரியனா இருந்தோம், இனிமேல் நம்ம சாணக்கியத்தனமா செயல்பட வேண்டும் அப்படின்றாங்க. உண்மையிலேயே கூட்டணி முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பலாமா? நான் 100% நம்பல. அவர்கள் இன்னுமே அவர்கள் மன ஓட்டத்துல வெற்றி முக்கியம். நான் குறிப்பிட்டதை போலதான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2016 சட்டமன்ற உறுப்பினர்களே இல்ல, 21 சட்டமன்ற உறுப்பினர்களே இல்ல. தேமுதிகவினர் சட்டமன்றத்துக்குள் கால் வைத்து 10 ஆண்டுகள் ஆகுது. 2005 உருவான ஒரு கட்சி, 2006 தனித்து போட்டி, 2011 அதிமுகவோட அணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் வரையும் வர்றாங்க. அதற்கு பின்பு ஒரு 10 ஆண்டுகள் சட்டமன்ற பிரதிநிதித்துவமே இல்ல. நீங்க இப்ப சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயத்தை கூட குறிப்பிட்டீங்க. அப்படி பார்த்தா இவர்களுக்கு பர்சனலாவே அதிமுகவால தானே அவங்க அடி வாங்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்ல அடி. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் அதிமுகவால் தான் பலவீனப்பட்டாங்க. சோ அப்ப அவர் அதையெல்லாம் மிஞ்சி அவர் தரப்பு காயமா அவர் காங்கிரஸை உணர்ந்திருக்கிறார். அதையெல்லாம் கடந்து என்னன்னா திமுக அதிமுக இப்ப நம்ம இன்னும் சொல்ல போனா தாவேக்காவோடும் அவர்கள் ஒரு நல்ல உறவுல தான் இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு காட்டுது, அந்த பொதுக்கூட்ட நிகழ்வும் காட்டுது. மாவட்ட செயலாளர்கள் பேசுகிற பொழுது சொல்றாங்க, நீங்க அந்த கோணத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரல்ல பேசுறாங்க. மாவட்ட செயலாளர்கள் பேசுகிற பொழுது சொல்றாங்க திமுக அதிமுகவை விட மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற துணியில கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள் பேசுறாங்க. காங்கிரஸை நம்பாதீங்கன்னு விஜயபிரபாகரன் தரப்பு பேசுறாங்க. கூட்டணியை முடிவு செய்ய காலம் இருக்கு, பெரிய கட்சிகளே அறிவிக்கல, நம்ம அறிவிக்கணுமான்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறாங்க. சோ இது ஒரு எந்த மெசேஜையுமே கொடுக்கலன்னு தான் நான் சொன்னேன். அவங்க 3 தரப்புக்குமே வாசல் இருக்கு. அதுல முக்கியமா திமுக அதிமுகவாக இருக்கும். ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுல முந்திக்கிட்டாங்கன்னா அதிமுக பக்கமும் அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியில சொல்றேன், திமுகவோடும் கைகோர்த்தது இல்ல, காங்கிரஸோடும் கைகோர்த்தது இல்ல, 8 தேர்தல்கள் அப்படி கடந்திருக்காங்க. அப்ப இயல்பாகவே அது ஒரு ஜெல்லான அலைன்ஸா இருக்கும் அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் அப்படி முடிவெடுக்க கூடும். பட் ராஜ்யசபா எம்பி கொடுத்தால்தான் அதிமுக பக்கம் நகருவாங்க, கொடுக்கலைன்னா திமுகவை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா அவர்களோட சாய்ஸா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பார்த்தேன். திரு பிரேமலதா பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டார், தேமுதிக இல்லாம எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்துல தேமுதிக இருக்கா? இன்றைய களச்சூழல் அதைத்தான் பிரதிபலிக்குதா? இல்ல, அதுதான் நான் குறிப்பிட்டேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோடு அணி சேர்ந்த பொழுது 0.43% தான் அவங்களோட ஓட்டு வங்கி. இன்னைக்கு என்னக்கா நம்ம பார்த்த வரையில் தமிழகம் முழுவதும் அலசினா ஒரு 1 முதல் 2% வேண்டுமானால் இருக்கலாம். அதுவே கூட நான் கொஞ்சம் சரியான அளவை சொல்கிறேன், அல்லது கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்றேன்னு தான் நான் பாக்குறேன். அப்ப அவர்களுக்கு அது என்னன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய துணிச்சலை, தைரியத்தை நம்ம பாராட்டலாம். ஏன்னா தேமுதிகனா விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அந்த இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருந்து இவ்வளவு இயக்கங்களை, மக்களை, தொண்டர்களை திரட்டி அவரால் ஒரு மாநாடு நடத்த முடியுது. தமிழகம் முழுவதும் ஒரு பரப்புரை பயணம் போறாரு. ஒரு பெண்ணாக இருந்து அந்த கட்சியை வழி நடத்துகிறார். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார் தேமுதிக தொண்டர்கள்ட்ட. அவ்வளவுதானே ஒழிய தேமுதிக என்பது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், அவ்வளவுதான். நீங்க அந்த ஒரு நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். ஒவ்வொரு தொகுதியிலையும் 500 ஓட்டோ 1000 ஓட்டோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிடறதுல ஒரு பாயிண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க 4 முனை போட்டி இதுவரை தமிழக அரசியல்ல கூர்மையான இருமுனை போட்டி அரசியல தான் பார்த்திருக்கோம். நீங்க 2016 மக்கள் நல கூட்டணி நின்ற போதும் கூட பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படுத்தல. அப்போ நீங்க ஒரு நடிகரும் புதிதாக வர்றாரு. சோ அவங்க அந்த எல்லாம் மதிப்பீடு செய்து அவங்க தொகுதிக்கு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ 5000 ஓட்டோ 10000 ஓட்டோ இருந்தால் கூட அந்த ஓட்டுக்கான ஒரு வேல்யூ இந்த தேர்தலில் உணர்த்தப்படும். அடுத்த தேர்தல்கள் இது இருக்குமான்னு தெரியாது. அது நீங்க ஒரு விஷயம் இப்படி பொருத்தி பாருங்களேன். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல போட்டியிறார், 8.35 எடுக்கிறார். அது பிரச்சனை இல்லை, 8.5 ஒதுக்கி தள்ளிடுங்க. பட் அன்னைக்கு இருந்த ஆட்சி எப்படி அமைஞ்சிச்சு? மைனாரிட்டி திமுக அரசு அமைஞ்சிச்சு. இதைத்தான் பிரேமலதா விஜயகாந்த் நம்புறாங்க. ஒரு விஜய் புதிய போர்ஸா உள்ள வராரு, அவரால் ஒரு 15 முதல் 15 18 ஏதோ எடுக்கிறாருன்னா அந்த கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகணும். அதனால நம்ம இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, நம்மளோட பங்கு இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் பார்க்கிறேன். தாவேக்கா ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமா, நிச்சயமாக இருக்கு, நிச்சயமாக. ஏன்னா அவங்களே ஒரு ஸ்பாய்லர் தானே 2006 தேர்தல்ல. அதனால அவர்களுக்கு அந்த கல அனுபவம் அவர்களுக்கு நிச்சயமா அப்படித்தான் பாதை காட்டும். ஒரு நிறைய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் இப்ப நிறைய பெரிய கட்சிகள் எல்லாருமே பெரிய மாநாடு கூட்டம் எல்லாமே நடத்திட்டாங்க. அந்த கூட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதோட தேமுதிக மாநாட்டையும் ஒப்பிடுவதாக இருந்தா எப்படி ஒப்பிடலாம்? அந்த ஒப்பீடுன்றது எப்படி இருக்கும்? இல்ல, நம்ம தேமுதிக, அதுதான் நான் சொன்னேன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு உழைப்பு, அது ஒரு அர்ப்பணிப்பான உழைப்பு, அது ரொம்ப சாதாரண உழைப்பு இல்ல. அவருடைய மகன் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற பொழுதும் சரி, விஜயபிரபாகரனை களத்துல இறக்கி கடைசி வரை தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த ஒரு தொகுதியில தான் போட்டி இருந்துச்சு. இன்னொன்னு தர்மபுரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அந்த தொகுதியில கொஞ்சம் டஃப் ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப நீங்க அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு அதிமுக கூட்டணியில இந்த ஒரு தொகுதி, அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த ஒரு தொகுதி.
அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் இல்லாத ஒரு வெற்றிடத்தை மக்கள் மனசுல நிரப்ப முடியல. பட் ஆனா அந்த தொண்டர்கள் மனதில நிறைத்திருக்கிறார். விஜயகாந்த் இல்ல அப்படிங்கறதுனால கொத்து கொத்தாக வெளியேறக்கூடிய ஒரு காட்சி அது கடந்த காலங்களே நடந்துருச்சு. விஜயகாந்த் அவர்களோட உடல் சுகவீனத்தின் போதே பல பேர் வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரகுமார் போன்ற திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் தேமுதிக இருந்து வந்தவங்க தான். அவர் வீட்டு பேர் கூட இன்னைக்கு கூட கேப்டன் இல்லம் தான் நினைவு, எனக்கு சரியான நினைவு இருந்தா. இன்னைக்குமா அப்படிதான் இருக்கு. அவர் திமுக எம்எல்ஏ. அங்கிருந்து வந்தவங்க தான் மாப்பா பாண்டியராஜன், இன்னைக்கு அதிமுக இருக்காரு, முன்னாள் அமைச்சரா வரைக்கும் இருந்தார். இப்படி ஏற்கனவே வெளியேற வேண்டியவர்கள் பலரும் வெளியேறிட்டாங்க. முக்கிய விஐபிகள் மைக்கேல் ராயப்பன், நாடோடிகள் படத்தோட ப்ரொடியூசர், ராதாபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருந்தார் தேமுதிக, இன்னைக்கு அதிமுக இருக்கார், ராதாபுரத்துல சீட்டு கேட்கிறார். இப்படி பலரும் வெளியேறிட்ட நிலையிலும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை திரட்டி ஒரு பெண்ணாக இருந்து அந்த இயக்கத்தை வழிநடத்தி நாங்க இல்லாம யாரும் ஆட்சிக்கு வர முடியாது, நாங்க தான் இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த தொண்டர்கள் கிட்ட நம்பிக்கையை விதைக்கிறார். அந்த வகையில இந்த மாநாடும் ஒரு பெருந்திரளாக அவரால் திரட்ட முடியுது. ஏன்னா நம்ம களத்துல இருந்த போது விஜயகாந்தனுடைய மாநாடுகள்லாம் பார்த்திருக்கோம். சேலத்துல ஒரு மாநாடு, பிரம்மாண்டமான மாநாட்டை போடுறாரு. ஒவ்வொரு ஊர்கள்லயும் அதே மாதிரி மதுரையில கட்சியை தொடங்குகிற பொழுது கூட்டத்துல களத்துல இருந்து பார்த்திருக்கிறோம். அதோட எல்லாம் ஒப்பிடுகிற பொழுது நம்ம அப்படி ஒப்பிட்டால் அது சரியாக இருக்காது. மற்ற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டாலும் சரியாக இருக்காது. அவரோட தன்னம்பிக்கை தமிழகம் முழுவதும் பயணிக்கிறார். அவர் ரொம்ப துணிச்சலாக களமாடுகிறார். அப்படிங்கிற வகையில அவரை நம்ம பாராட்டதான் வேணும். அந்த வகையில இந்த மாநாடு கவனம் குவித்த மாநாடுன்னு தான் பாக்குறேன். நன்றி திரு சாமிநாதன்.